அனைவருக்கும் வணக்கம். அமைதிக்கான நல்வாழ்த்துக்களும் கூட. இன்றைக்கு நாங்கள் யோகா பயிற்சியில் 7வது நாளில் இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னா ஆர்ம் ஃபேட், அதாவது கைகளில் இருக்கிற சில பேருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும், இந்த இடம் ஃபேட்டை கொஞ்சம் குறைக்கணுங்கிற சில பேருக்கு அந்த நோக்கமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் பிரச்சனைகள் இருக்கும். ஷோல்டர்ஸை மூவ் பண்ணிக்க முடியாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்களாக இருப்பீங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி யோகாவை நாங்கள் செய்வோம். இப்போ நாங்கள் யோகாவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பயிற்சி என்னென்னா ஆர்ம் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு. இது ஆர்ம் ஃபேட்டுக்கு மட்டும் இல்லை, இது ஷோல்டருக்கும் கூட. எந்த யோகா எக்ஸசைஸுமே ஆர்ம்ஸோடு இன்வால்வ் பண்ணுறது, அதாவது கைகளோட இன்வால்வ் பண்ணுறது ஷோல்டருக்கும் சேர்த்து தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பயிற்சி ஒரு சின்ன இது வார்மப்பாக கூட எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு யோகா பயிற்சியாக கூட மேற்கொள்ளலாம். இது நாங்கள் யூஸ்வலாக எங்களோட கிளாஸில் நாங்கள் செய்கிற ஒரு பயிற்சி. இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு சேர்ல அமர்ந்திருந்தோ, இல்லைனா நீங்கள் எலும்பி நின்றோ, இல்லைனா நீங்கள் மெட்டில் உட்கார்ந்துருந்தோ இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ நான் கைகளை ரெண்டை நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறேன். கைகள் ரெண்டு என்னோடய செஸ்ட்டுக்கு நேராகவே இருக்குது, செஸ்ட்டுக்கு நேராக இருக்குது. என்னோட அந்த விரிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு இடைவெளியை தான் வச்சுருக்கிறேன். நேராக பார்த்த மாதிரி அமர்ந்து கொள்ளுங்க. சரியா? இப்போ பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்டாப். இது ரொம்பவே சிம்பிள் தானே. இது ரொம்ப ஹார்ட் பயிற்சி கிடையாது, இது கஷ்டமான பயிற்சி கிடையாது. யாருமே இதை செஞ்சு கொள்ளலாம். இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமர்ந்திருந்து இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தரோம், 30 டைம்ஸோ 50 டைம்ஸ் கூட இது நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். திருப்பியும் நான் சொல்லி காட்டுறேன், உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ கைகளுக்கு நடுவில் நான் சின்ன ஒரு கேப் ஒன்று வச்சுக்கணும். ரொம்ப சின்ன கேப் தான் வச்சுக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சின்ன கேப்னா இந்த மாதிரி ஒரு கேப் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஷோல்டரை ரொம்ப அதிகமாக மூவ் பண்ணுவாங்க. ஷோல்டர் அதிகமாக மூவ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் ஸ்டில் தென் அகெயின் உங்களோட கைக்கும் சேர்ந்து செய்கிற பயிற்சினால கைகளும் இன்வால்வ் ஆகணும். அதாவது இந்த ஆர்ம்ஸும் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். அதனால இந்த மாதிரி உள்ளங்கைக்கு நடுவில் சின்ன ஒரு கேப்பை இடைவெளியை வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்டாப். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 30 தடவையிலேருந்து 50 தடவை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டினியூஸாக தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று பார்க்க முடியும். ரெண்டாவது பயிற்சி இது ஷோல்டருக்கும் கைக்கும். நான் சொன்ன மாதிரியே கைகளுக்கு வர பயிற்சி எல்லாமே ஷோல்டருக்கும் ஆனதும் கூட. இப்போ நான் அந்த பயிற்சியை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்களோட நீஸ் இருக்கு இல்லையா, எங்களோட முழங்கால் இருக்கு இல்லையா, அந்த முழங்காலை மெட்டில் வச்சுக்கொள்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு முழங்கால் ரொம்ப வீக், உங்களுக்கு மெட்டில் வைக்க முடியாது, ரொம்ப வலிக்கும், அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வீங்க, டவல் இருக்குது தானே, டவலை 2 திக் டவல், அது பாத்திங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற திக் டவல்ஸ் 2 எடுத்துக்கொள்ள போகிறீங்க. டவல்ஸை ரோல் பண்ணுங்கள். நல்லா ரோல் பண்ணி 2 முழங்காலுக்கும் கீழே வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பயிற்சியை நீங்கள் ரொம்ப இலகுவாக மேற்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் கைகளை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்ட்ரெச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. பக்கத்தில் நான் வைக்கலை, என்னோடய உள்ளங்கையை நல்லா என்னால் முடிஞ்சளவு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள். 1 என்னோட அந்த எல்போ நான் கீழே வைக்கிறேன். 2 3 4. இப்போ நம்ம ஒரு எல்போ கீழே வைக்கும்போது மற்ற எல்போ தூக்கி இருக்கணும், மேலே நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். 5. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் எல்போ மேலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட் எல்போ மேலே இருக்குது. 6 7 8 9 10. ஓகே, இது ரொம்பவே சிம்பிள். இது எல்லாருக்கும் செய்ய முடியும் தானே. இது ஹார்ட் கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரியே சம்டைம்ஸ் சில பேருக்கு சில நேரங்களில் நீல சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆர்த்தரைட்டிஸ் பெயின் இருக்கலாம், இல்லைனா நீ ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கலாம். நீங்கள் கீழவே வைக்க முடியாத ஆக்கில் என்ன பண்ணுவீங்க, டவல்ஸ் எடுத்துக்கொள்கிறீங்க, டவலை ரோல் பண்ணிக்கொள்கிறீங்க, 2 முழங்காலுக்கு கீழே வச்சுக்கொள்றீங்க, அந்த பயிற்சியை மேற்கொள்கிறீங்க. இது ரொம்பவே சிம்பிள் இல்லையா?
அடுத்த பயிற்சி இது வந்து ஒன்ஸ் அகெயின் ஆர்ம் ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறதுக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து யார் வேணாலும் செய்யலாம், சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோட ஹேண்ட்ஸ் ரெண்டையுமே, அதாவது ஃபிங்கர்ஸை நான் வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு வச்சுக்கொள்ள போகிறேன், இன்டர்லாக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கையை ஸ்ட்ரிச் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்டிச் பண்ணி இப்போ அதே மாதிரி இந்த கையை வந்து என்னோடய நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு நான் சைட் வேஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ரொம்ப பார்க்கவே ஈஸியாக இருக்கும், இலகுவாக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கையில் இந்த மாதிரி அதாவது விரல்களை ஒருங்கிணைச்சி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரிலீஸ் பண்ணி கொள்றீங்க. பட் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, கால்களுக்கு நடுவில் வந்து சின்ன ஒரு இடைவெளியை வச்சுக்கொள்கிறீங்க, சின்ன ஒரு ஸ்பேஸ். ஸோ கால்களை வந்து ஒன்றா வச்சிருக்கிறத விட கால்களுக்கு நடுவில் சின்ன இடைவெளியை வைக்கிறது மூலமாக என்ன நடக்குதுன்னா, நாங்கள் கைகளுக்கு தானே மூவ் பண்ணுறோம், இதில் எங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று கிடைக்கிது. என்ன அந்த போனஸ் பாயிண்ட்? ஸோ இப்போ கால்களுக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி இடைவெளியை நாங்கள் வச்சுக்கொள்கிறோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ நான் கையை மேலே தூக்கிக்கொள்கிறேன். என்னோட அதாவது என்னோட லோவர் பேக்கை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். லோவர் பேக் வந்து ஸ்ட்ரிச் ஆகி இருக்கும் இல்லையா? இப்போ அதே மாதிரி கையை நான் செஸ்ட்டுக்கு நேராக கொண்டு வரேன். 1 நல்லா ஸ்ட்ரிச் ஆகுது, ரிலீஸ். 2 நல்லா ஸ்ட்ரிச் ஆகுது, ரிலீஸ். 3 நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி செய்கிறது மூலமாக எங்களுக்கு என்ன போனஸ் பாயிண்ட் கிடைக்குதுன்னா, லோவர் பேக் பெயின் இருக்கா, இந்த பயிற்சி ரொம்பவே நல்லா. இது கைகளுக்கு, ஷோல்டர்ஸுக்கு, அதாவது தோள்பட்டைக்கு, கைகளுக்கு, அதோட உங்களோட இடுப்பு பகுதிக்கு ரொம்பவே சிறந்த ஒரு பயிற்சி. லோவர் பேக் பெயின் இருக்கிறவங்க, அம்மா சம்டைம்ஸ் வந்து அதாவது வீட்டு வேலைகள் செய்யும் போது இல்லாட்டி வேலை செய்யும் போது ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்பவே நல்லது. ஏன்னா லோவர் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்ளும். ஸோ அடுத்த பயிற்சி இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் அகெயின் இப்போ நான் வந்து கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறேன். என்னோட தம்பு இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் விரல் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து இந்த மாதிரி கீழே போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதாவது ஆர்ம்ஸ் வந்து டைட்டாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும், ஆர்ம்ஸ் லூஸாக இல்லை. ஸோ தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆர்ம்ஸ் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கும் ஆர்ம்ஸ் லூஸாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆர்ம்ஸை வந்து நான் ஸ்டிஃபாக வச்சுக்கொள்கிறேன், ஆர்ம்ஸை லூஸ் ஆக்கிக்கொள்கிறேன். வித்தியாசம் இருக்குது தானே? இப்போ அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், ஆர்ம்ஸை ஸ்டிஃபாக வச்சுக்கொண்டு நேராக பார்த்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலீஸ். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பயிற்சி நீங்கள் செய்யும் போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஷோல்டர் அதிகமாக மூவ் பண்ணுவாங்க. ஆர்ம்ஸை லூஸாக வச்சுட்டு, இந்த பார்ட்டை லூஸாக வச்சுட்டு ஷோல்டர் அதிகமாக மூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணுறதால என்ன ஆகும், சீக்கிரமாகவே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க, அதாவது சீக்கிரமாகவே நீங்கள் களைச்சி போயிடுவீங்க. ஸோ அதனால் என்ன செய்யணும், இந்த மாதிரி கைகளை வச்சுக்கோ, ஆர்ம்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த பயிற்சிக்கு. ஸோ சிம்பிள் அண்ட் வெரி ஸ்லோ மூவ்மெண்ட், வெரி சிம்பிள். 1 2. டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே? அதனால ரொம்ப மெதுவான ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்க, ஷோல்டரை வந்து இன்வால்வ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஸோ நாங்கள் பார்க்க போகிறது தியான பயிற்சி. ஸோ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் முன்னாடி நம்ம வீடியோஸில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவனது உடல் மற்றும் இல்லை மனதும் ஆரோக்கியமாக இருக்கணும். அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதைத்தான் நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் பார்த்துட்டு வரோம். உடல் ஆரோக்கியத்தோடு சேர்த்து மன ஆரோக்கியமும் மிக 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 முக்கியமானது. அது அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பண்ண போகிற தியான பயிற்சிக்கு எங்களை நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளுவோம், தயார்படுத்தி கொள்ளுவோம். உங்களுக்கு
ஏற்ற மாதிரி அமர்ந்து கொள்கிறீங்க. அதாவது உங்களுக்கு காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொள்ளணுமா, ஸ்ட்ரெச் பண்ணி கொள்ளுங்க. ஒரு காலை சைடில் வச்சுக்கொள்ளணுமா, சைடில் வச்சுக்கொள்ளுங்க. பட் தென் அகெயின் எல்லாருமே ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி, அதாவது முள்ளந்தண்டு பகுதியை ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி உட்காந்துருங்க. கைகளை வந்து தொடைகளுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கொள்கிறீங்க. கண்களை மிக இலகுவாக மூடிக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள அவதானத்தை செலுத்துங்கள். தசைகளை மிக இலகுவாக வைத்திருங்கள். இன்று நான் எனது மனதிலுள்ள அனைத்து எதிர்மறையான எண்ணங்களுக்கும் முற்றுப்புள்ளி இட காத்துள்ளேன். நேர்மறையான எண்ணங்களின் சக்தியை கண்டு கொள்வதின் மூலம் எனது வாழ்க்கையை, எனது சுற்றுச்சூழலை, எனது சுற்றியுள்ள எல்லா நபர்களையும் என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். நேர்மறையான எண்ணங்களின் சக்தியானது மிகவும் அருமையான, புதுமையான, மிகவும் சக்தி வாய்ந்தது. எனது உடலை நேர்மறையான எண்ணங்களின் சக்தியின் மூலம் மிகவும் பலப்படுத்துகின்றேன். எனது மனதை நேர்மறையான எண்ணங்களின் சக்தியின் மூலம் மிகவும் பலப்படுத்துகின்றேன். இந்த நொடியில் எனது மனதில் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களின் சுவடுகள் இல்லாதிருக்கின்றது. நான் மிகவும் நேர்மறையானவன், மிகவும் சக்திசாலி, மிகவும் இனிமையானவன். உடலை தளர்வுபடுத்திக் கொள்ளுங்கள். கைகள் இரண்டுக்கும் விரல்களுக்கு சில சிறிய அசைவுகளை கொடுத்து கண்களை திறந்து கொள்ளுங்கள். சரி, ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து கைகளுக்கும் ஷோல்டர்ஸுக்கும் நம்ம பார்த்தோம். அதில் நீங்கள் வந்து பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களை நான் 8வது நாள் திருப்பியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.